ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா வாழணும், நான் ஜெபிக்கிறவனா மாறணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா மாறணும், நான் வேதம் வாசிக்கிறவனா மாறணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா மாறணும், நான் ஆலயத்துக்கு போகணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு பிள்ளைகள் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பி விடுகிறோம்? சரீரத்திற்கு உடல்நல சரியில்லைனாலும் ஏன் பிள்ளை அனுப்புகிறோம்? அந்த பிள்ளை ஸ்கூல்ல போய் படிச்சாதான் அந்த பிள்ளைக்கு எதிர்காலம் ஆசீர்வாதமா வேலைக்கு போக முடியும். ஆத்மாவே, தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கு நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து வசனத்தை வார்த்தையை கேட்டாதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து உயர்த்துவார். எனக்கு நான் சொல்லுகிறேன், மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறேன், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. ஆண்டவர் ஈசாக்க பார்த்தே சொல்லுவாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சத்தமா சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நான் மீண்டுமாய் கர்த்தருடைய நாமத்தினால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாவே, ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஆத்துமாவே, நீ ஒரு நாளும் தரித்திரன் ஆவதே இல்லை. நீ ஒரு நாளும் உனக்கு கஷ்டத்தோடு உன் வாழ்க்கை முடிந்து போவதே இல்லை. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டிருக்கிற நீ இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்து ஆண்டவர் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையாய் வாழ்ந்தால் உனக்கு நீ நினைப்பதற்கு மேலான நிறைவை கர்த்தர் உனக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் நம்ம எவ்வளவோ பாட்டு பாடுகிறோம். ஒரு பாஸ்டர் 100க்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். மலைகள் எல்லாம் வழிகளாகணும் அவருக்கு பாட்டு. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். அவருக்கு லூகாஸ் சேகர், நிறைய பேருக்கு அந்த பாஸ்டரை தெரியும். நான் கடந்த நாள் திடீர்னு அவருக்கு சாட்சி அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். ஒரு ஊழியக்காரருக்கு சாட்சி, அவருக்கு சாட்சியை நான் கேட்டுட்டு இருந்தேன். அவருக்கு சாட்சி, இன்னைக்கு உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்கள் அவருக்கு பாட்டை பாடுவார். எப்படின்னா அவருக்கு பாட்டு அவ்வளவு அர்த்தமுள்ள பாட்டு. ரத்தமே, அந்த பாட்டெல்லாம் நான் சில நேரம் பாடும்போது பிசாசே ஆடும். இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தின் அதில் வரக்கூடிய ஜெயத்தை வச்சு நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். அந்த மனுஷன் சொல்லுகிறாரு, தகப்பன் பெரிய குடிகாரர், தாயார் ஏழ்மையான அம்மா, அவங்க வீட்டில் சில பிள்ளைகள், இவர் ஒருத்தர் மூத்தவரா என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் நான் சொல்லுகிறேன்னா, அந்த குடும்பத்தில் தகப்பனார் குடித்து 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 வீட்டுக்குள்ள நிம்மதி கிடையாது, வீட்டுக்குள்ள சமாதானம் கிடையாது. அவர் சொல்லுவாரு, அப்பா வரும்போதெல்லாம் ஊர்ல பிரச்சனை, அப்பா வரும்போதெல்லாம் வீட்டில் பிரச்சனை. கடைசி பார்த்தீங்கன்னா போதையில ஊர்ல இருந்த ஒரு கிணத்துல போய் உட்கார்ந்து இருந்திருப்பார் போல இருக்கு, தகரி அந்த கிணத்துக்குள்ள விழுந்து அவருக்கு வாழ்க்கை முடிந்து போச்சு. தாய், பிள்ளைகள், இவர் அவங்க கஷ்டம். ஒரு நேரம் அவர் சொல்றாரு, ஆகாரம் இல்லாம வெட்கப்படாம அவர் இன்னைக்கு அவர் பெரிய லெவலில் ஆண்டவர் உலகமெல்லாம் பயன்படுத்தார். வெட்கப்படாம. இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இடுப்பு தான் காமிப்பாங்க, கீழே போலியோ அட்டாக்னால ஒரு கால் சின்ன பாதிப்பு அவருக்கு இருக்கும். எவ்வளவு பாட்டு எழுதி இருக்கிறாரு. அந்த மனுஷன் சொல்லுறாரு, அப்பா இறந்து போனாரு, அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு சூழ்நிலையை பார்த்து மனநிலம் பாதிக்கப்பட்ட நிலைமை, அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நிலைமையை பார்த்து மனநிலம் பாதிக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் துரத்தப்பட்டு அனாதையான நிலைமையில அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்களாம். அவங்க இறந்து போனப்ப அவர் வேதனையோட சொந்தக்காரன் வீட்டுக்கு போனா எந்த சொந்தக்காரனும் ஏத்துக்கிட மாட்டான், எந்த சொந்தக்காரனும் அவரை ஏத்துக்கிடல, விரட்டி தள்ளுவான் சொந்தக்காரன் யாருமே. ஒரு கல்யாண வீடுனா அழைப்பு இல்லாம அவர் சொல்லுகாரு, வெட்கம் இல்லாம சொல்லுகாரு பாருங்க. அவர் ஆண்டவருக்காக சொல்லுகாரு. கல்யாண வீட்டுல சொந்தக்கார கல்யாண வீட்டுல பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க, ஒரு நேரம் ஆகாரத்திற்காக போவாராம். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாராம். அந்த ஸ்கூல்ல அவர் சொல்லுவாரு, நான் எப்படி 10வது பாஸ் ஆனேன்னு எனக்கே தெரியாது, எல்லா பாடத்துக்கும் 37 மார்க் வச்சு வெற்றி பெற வச்சுட்டாங்க. ஏன் ஸ்கூலுக்கு போறாருன்னா, ஒரு நேரம் மதியானம் சோறு கிடைக்கும், அதுக்காக நான் போனேன் அப்படின்னு. அந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்களா, இவன் படிக்கல, இவன் எதுக்கு? அந்த டீச்சர் சொல்லுவாங்களா, சாப்பாட்டுக்காக வாரான், சாப்பிட்டு போட்டு. எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். சொந்தக்கார வீட்டுக்கு போனா எதுக்கு நீங்க வந்த, வெளியே போன்னு விரட்டுவாங்களாம். கடைசியில் அவருக்கு ஒன்றும் தெரியாமல் சென்னைக்கு வேலைக்கு வந்தாராம். அங்கே சென்னைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உள்ளவர், அங்கே வந்து கிடைச்ச வேலை ஹோட்டலில் பாத்திரம் கழுவுது. கையெல்லாம் புண்ணாகி திருப்பி ஊருக்கு போனாராம். போய் அப்படி, ஏன் ஆண்டவர் என்னப்பா இப்படி, கிறிஸ்தவர் அல்ல, ஆண்டவர் அறியாதவர். ஒரு நாள் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து இனி நம்ம உயிரோடு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அம்மா போய், உண்மையான ஆண்டவர் யாரா இருந்தாலும் எனக்கு அந்த ஆண்டவரை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஆண்டவன் இருக்காரா அப்படி சொல்லி இருக்கும்போது சுருக்கமாக சொல்லுகிறேன், இயேசுவின் சத்தத்தை அவர் கேட்டார். சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா.
இயேசுவின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் அதுக்கப்புறம் ரட்சித்தார், நடத்த ஆரம்பித்தார். அவர் சொல்லுகிறாரு, நான் எல்லா இடத்துலேருந்து என்னை துரத்தி விட்டாங்க. ஒரு நாள் ஒரு ஆலயத்தின் படியில், வீடு கிடையாது, ஏதாவது தெருக்கல்ல எங்கேயாவது தான் படுத்து உறங்குது. ஒரு ஆலயத்தில் படுத்து இருக்கும்போது அவ்வளவு கஷ்டம், வேதனையில். அதில் ஒரு பாடு, அந்த பாட்டு நல்லா இருக்கும். என்னதான் வந்தால் என்ன, என் அப்பாவை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும். ஒரு நல்ல பாட்டு. அவர் சொல்லுவார், இந்த பாடல் நான் அந்த சூழ்நிலையில் தான் பசியோட வேதனையோட அந்த பாடலை நான் எழுதுனேன்னு அவர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஆண்டவர் ரட்சித்தார், ஆண்டவருக்கு என்று ஊழியத்துக்கு வந்தார், கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் அவரை நடத்தினார். இன்னைக்கு உலகமெல்லாம் கர்த்தரை உயர்த்தக்கூடிய எல்லா பணம் ஐஸ்வர்யம், அவர் சொல்லார், பிள்ளைக்கு பிள்ளை மனைவி எல்லாத்தையும் கர்த்தர் தந்து இன்னைக்கு அந்த உயிருள்ள தேவன் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ நான் ஏன் சாட்சியாக இந்த காரியத்தை சொல்லுகிறேன்னா, எந்த நிலைமையில் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஆசீர்வாதத்தை இந்த நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற யாருக்கு வாழ்க்கையில உலகம் உன்னை கைவிடலாம், உலக மனுஷன் உன்னை கைவிடலாம், உலகம் உனக்கு உதவி செய்யாம போலாம், உலகத்தில் உன்னை துரத்தலாம். இன்னைக்கு அவரை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தெரியுமா, அவருக்கு ஒரு ஆராதனைக்கு நாள் கேட்கணும்னா ஒரு வருஷத்துக்கு முன்ன அவர்கிட்ட டேட் வாங்கணும். அவர் ஒரு வருஷத்துக்கு முன்ன, இந்த நாள் எங்க சர்ச்சைக்கு வருவீங்களா, அவ்வளோ பிஸியா இருக்காரு. கர்த்தர் பயன்படுத்தார். காரணம் என்ன, தன் சொந்தக்காரன் நடையில வந்தா விரட்டான். உன்னை எங்க யார் வருத்தினா போ. இன்னைக்கு எல்லாரும் வந்து லைனா நின்று எனக்கு தலையில கை வைக்க மாட்டாரா, எனக்கு ஒரு ஜெபம் பண்ண மாட்டாரா, எனக்காக ஜெபம் பண்ண மாட்டாரா, நிறைய ஊழியக்காரங்க எங்க சபைக்கு ஒரு 3 நாள் வரமாட்டீங்களா அப்படி கேட்க வெளிநாடுகள் பல நாடுகள்ல பயன்படுது. ஏன் சொல்லுகிறேன், தேவன் ஒரு மனிதனை தொட்டால், ஒரு மனிதன் தேவனிடத்துல வந்தால், எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் கர்த்தர் அநேகருக்கு எல்லாருக்கும் அவனை ஆசீர்வாதமாய் கண்ணீரோடு வேதனையோடு, என் குடும்பத்துக்கு நிலைமை இப்படி இருக்கு, என் பிள்ளைகளுக்கு நிலைமை இப்படி இருக்கு, எனக்கு வருமானத்துக்கு நிலைமை இப்படி இருக்குன்னு எத்தனை பேர் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்கிறீங்களோ, ஆண்டவருடைய நாமத்தினால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னை அழைத்த தேவன், நீ எந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கிறியோ, எந்த இடத்துல நிந்தையின் நடுவில் இருக்கிறியோ, எந்த இடத்துல தலைகுனிந்து போவேன் என்று நினைக்கிறியோ, அதே இடத்துல உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். நம்புகிறவங்க கரங்களை தட்டி, எந்த இடத்துல நிந்தை அனுபவிக்கிறியோ, எந்த இடத்துல அவமானத்தை அனுபவிக்கிறியோ, எந்த இடத்துல தலைகுனிந்தியோ, அதே இடத்துல உன்னை உன் சந்ததியை உயர்த்தி வைப்பார். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த கிராமத்துக்குள் அவர் போகும்போது இன்னைக்கு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கார்ல போறாரு. ஆண்டவரை நம்பி வந்தார். ஆண்டவர் ஆராதிக்க வந்த தேவ ஜனமே, கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறியா? கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் உன்னோடு கூட தான் சொல்லுகிறாரு, நீ நிந்திக்கப்படுகிற அதே குடும்பத்துக்குள்ள, நீ தள்ளப்பட்ட அதே இடத்துக்குள்ள, எல்லாருக்கும் முன்பு கர்த்தர், நீ அவரை தெரிந்து கொள்ளல, அவர் உன்னை தெரிந்து கொண்டபடினால் எல்லாருக்கும் முன்ன உன்னை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நம்புகிறீங்களா? எல்லாருக்கும் முன்ன எந்த இடத்துல மனுஷனால புறந்தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்துல மனுஷனால நிந்திக்கப்பட்ட, நான் ஏன் இந்த வசனத்தை சொல்லுகிறேன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்திலும் ஒரு சூழ்நிலையோ கையேந்த வேண்டியது இல்லை. தாவீது சொல்லுகிற, அடிக்கடி சொல்லுகிற வசனம், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானே, ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துண்டுக்கு கையேந்து இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கடனுக்குள்ள இருக்கிறேனே, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிறேனே, எனக்கு வாழ்க்கை இப்படி இருக்கு, எனக்கு சம்பாத்தியம் இல்ல, வேலை இல்ல, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உனக்கு இருக்கிற இந்த வேதனைகள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் கர்த்தர் மாற்றி போட. நம்புகிறவங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, எனக்கு இருக்கிற இந்த பாடுகள், எனக்கு இருக்கிற இந்த வேதனைகள், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் அவர் விலக்கி போடுவார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து, ஈசாக்கை பார்த்து, அவரை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்து ஆண்டவர் அதுல ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அதே ஆதியாகமம் 26:3 நீங்க வாசிப்பீங்கன்னா, இந்த தேசத்துல வாசம் ஒண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்து சொல்லுகிறாரு, நான் உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனியாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஈசாக்கிட்ட சொல்லுகிறாரு, உன் தகப்பனின் நிமித்தம், உன் தகப்பனுக்கு நான் இட்ட ஆணை நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்குக்கு ஆசீர்வாதம். நமக்கு எப்படி ஆசீர்வாதம் தெரியுமா? கல்வாரி சிலுவையில நம்முடைய தகப்பனாக நமக்காக மரித்த இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் தெரிந்த வசனம், அதுல 12வது வசனத்தை படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கரங்களை தட்டி எல்லாரும் நம்ம யாருடைய பிள்ளைகள்? நம்ம யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவர் சொல்லுகார் பாருங்க, ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கே உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நமக்கு ஆண்டவர் சொல்லுது என்ன தெரியுமா? அவருக்கு மேல எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ, எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளை. அப்ப நமக்கு யார் மூலம் ஆசீர்வாதம் என்றால் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் சகல ஆசீர்வாத உறைவிடமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட. நம்புகிறவங்க எம் தரித்திரம் நீங்கும், என் தகப்பன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவருடைய நாமத்தினாலே இயேசுவை என் தகப்பனா ஏற்றுக்கொண்டபடினால், இயேசுவை என் தெய்வமா ஏற்றுக்கொண்டபடினால், அந்த இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆபிரகாம் இயேசுவுக்காக தன் பலி மகன் ஆண்டவருக்காக தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்த போனாரு. ஆண்டவர் சொல்லுகாரு, இதன் நிமித்தம் நான் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசுவை நமக்கு அனுப்பினாரு. நம்முடைய ஆனா ஈசாக்கு பலி செலுத்தப்படுவதற்கு பலிபீடத்தின் மீது நிறுத்தப்பட்டாரு, வைக்கப்பட்டார். ஆனா பலி செலுத்தல. ஆனா குமாரனா இயேசு அப்படி அல்ல, நமக்காகவே சிலுவையில பலியானார். ஆனபடினால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்ப புரிந்து கொள்ளுங்க, அப்ப ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இப்ப எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? நிச்சயமாய் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசி அவருடைய பிள்ளையா வந்தபடினால் இந்த பூமியில எனக்கு எந்த குறையும் வராது, எனக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கத்த தருவான்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு சொல்லுங்க, உனக்கு ஒரு குறைவும் வராது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உனக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அப்போ இப்ப நம்ம கேட்கலாம், அப்ப ஏன் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் எனக்கு குடும்பத்தில் குறைவு? வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடான்னு இருக்கு. நான் ஆலயத்துக்கு வரேன், என் வீட்டில் ஏன் குறைவு? நான் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஏன் குறைவு? இயேசுவை விசுவாசித்து அப்பாவா ஏற்றுக்கொண்டேன், ஏன் எனக்கு குடும்பத்தில் குறைவு? வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏன் இந்த வசனத்தை தான் முக்கியமாக நம்ம தியானிக்கணும். கொஞ்ச நேரம் தியானித்துட்டு சந்தோஷமா வீடுகளுக்கு போகலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்வார். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? யாருக்கு ஆசீர்வாதம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிள்ளையா வந்துட்டேன், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவருக்கு பிள்ளையா வந்துட்டேன், ஏன் எனக்கு நன்மை இல்லை? யாருக்கு ஆசீர்வாதம்? யாரு ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 24வது சங்கீதம் 4-5வது வசனத்தை படிங்க. சங்கீத புத்தகம் 24வது சங்கீதத்தில் 4-5வது வசனத்தை படிங்க. நல்ல எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்க. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபட